வேணா பொச்சு திருப்பிட்டு வரேன். நீ சொன்னல நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வா. நான் முன்னாடி போறேன், எனக்கு பின்னாடி வா. நீ போறதே இல்லையா? ஆமா போலாம். எங்கடா ஆள் குடிக்கிறேன்னு சொன்னீங்களே கொள்ளையா கூட்டிட்டு வரணுமா? ஆமா வந்துருச்சு, இருங்க வரேன். நாலு பாத்து பக்கத்துல வைடி பொம்பளையா நீ எல்லாம். கண்ணே அப்பா அப்பா கண்ணே மாட்டீர் எடுத்து திரும்பி தொலையாத. பாரு ராணி ராணி நிக்கிறதா? இதான் ராணி அம்மா. ராணி அம்மா? ராணி அம்மால கடப்பாரி அம்மா. ராணி மகாராணி இருந்தாலும் ஏன் அழகை விட கம்மி. உன் அழகை விட கொஞ்சம் மேல கம்மி தான். அதனால உன்னுடைய மொத்த அழகை கொண்டு போய் அந்த காட்டு. காட்டினா உடனே வேலை. என் அழகை பார்த்துட்டு அலறுவா பாரு. உன் அழகை பார்த்துட்டு வேலைக்கு 1000 ரூபாய் சேர்த்து கொடுக்கணும் சம்பளம். அலறுவா பாரு முதல்ல. போப்பாங்க அவரு ஆமா வர பாரு. பாக்குறேன். என்னடா வீட்டு வேலைக்கு ஆள் கேட்டா குடுக்காட்டு பாதி 2 வேகத்துல ஒரு கொண மாதிரி ஒருத்தி கூட்டிட்டு வந்திருக்காரு. அங்க உன் புள்ளதான். ஏன் புள்ளையா? ஏன் புள்ளைய பத்தி இப்படி பேசு? என்னடி பண்ற? இது அழகாட சொன்னா ஏண்டி அழகாட சொன்னா பேர நம்ம போய் அந்த அம்மா பயந்துட்டு அங்க ஓடி போயிடுச்சு. அழகுனாலா இல்லையா? சிரிச்சிட்டு போவியா? சிரிச்சு மூஞ்சோட போகணும். சிரிப்பு. ஆமா திருச்சி பாரு. திருச்சி பாருயா. சிரிச்சுக்கிட்டு போ. அட சிரிப்போட. ஆமா இப்ப பாரு. போ சிரிக்கப்பா சீரியல் சிரிப்பா. வரேன்னு சொன்னாங்க, எப்படி வருது தெரியல. ஐயோ ஏடா அண்ணா அண்ணா என்ன பைத்தியம் மாதிரி வர்றா? ஏய் ஏன் முண்டா என்னடி பண்ற? யானோ இளவ எடுக்க முடியல. இளவ எடுக்க முடியல கருமம். இதே சிரிச்சிட்டு போக. நீ எதுவுமே பண்ணாத, பிரிக்கிறீ இல்ல இதே மாதிரி போய் சேர்ந்துக்க வேலைக்கு. எதுவும் காட்ட வேணாம், போ. அப்படியே இப்படியே நீ காட்டினதுக்கு போதும். சரி இவதாம்மா கொஞ்சம் வாய் பேசுவா, நான் பேசி சமாளிச்சுக்கிறேன். ஏன்டி நீ பொம்பளை தானே? ஆளு எப்படி மூஞ்சி முகரை பாரு, எப்படி பேய் மாதிரி பயமுறுத்திட்டு வர்ற நீ? அவன் தான் அழகு காட்ட சொன்னா சிரிச்சிட்டு போ அப்படின்னா. ஒரு பொம்பளை ஒரு லட்சணமா அடக்கு சடக்கு உனக்கு வர தெரியாது. எப்படியா குழந்தைகளை எப்படி கட்டி இருக்கு? எடுத்து மேல போட்டு கருமத்து ஒரு பக்கத்து மூடி இருக்கு, ஒரு பக்கத்து திறந்து இருக்கு. புடவை மேல போடு. நல்லா மேல போடு. காத்துக்காவே ஏய் ஏடி நூடுல்ஸ் மண்டை கரண்ட் பொச்சல போகணும்டி. அதான் மேல போடணும். இந்த ரயில் வண்டியில குப்பு குப்பு போகிறது இல்ல, அந்த மாதிரி வர பின்னாடி. அப்புறம் எங்க போறதா? மேலன்னா இங்க மேல இல்ல, நல்லா தெரியல. சனத்தை மூடுல சனத்தை முன்னாடி இருக்கிற 2 சனத்தை மூடு. என்ன பண்றாரு பாரு. பாடி அவர் காலையில பாடனாச்சு போகணும். சனத்தனா அந்த குமிச்சு பார்த்து முன்னாடி போட்டு தொலையா. அப்ப ஏதோ கரெக்டா சனத்தை மூடுங்கிறா. உருட்டி சுருட்டி கட்டுறீ. உருட்டி சுருட்டி கட்டு, நல்லா வரிஞ்சு கட்டு பாக்க. சுருட்டி கட்டு சொல்ல கரெக்டா பண்ணுவா. அதெல்லாம் அருமையா. உருட்டி சுருட்டி கட்டணும். ஆமா என்னடி இப்படி? இது என்ன நீ தொலைக்காடு போட்ட இப்படி நிக்க வச்சுக்கிட்டா? ஏன்ல எது எல்லாத்தையும் முதல்ல தொலைக்காடு போட்டீங்கன்னா சோளக்கருது. ஏய் என்னடி என்ன மிலிட்டரிக்காரங்க ராணுவத்துக்கு துப்பாக்கி பிடிச்சிட்டு பாக்குற அந்த மாதிரி அவர்றி ஸ்வீட் கார்ன் மாதிரி. ஐயோ அடியில கை விடுறான். இப்படி இப்படி முதல்ல முந்தாடி பிடிச்சுக்கணும், அப்புறம் இப்படி கொசவும் பிடிக்கணும். கொசவரும் பிடிச்சா பொண்டாட்டி விடுவாளா? இப்படி மடிப்பு எடுத்து மாராப்பு போடணுண்டி, 2 பக்கமும் போட்டு இப்படி மூடணும். அட மார்க்கா போடணும். சொல்ல வேண்டியதானே? ஏடி பொம்பளையா பிறந்து புடவை கடிச்சு டங்கு டிங்கு மாதிரி கேப்பாரு முண்டை. நீ பண்ண கசங்க கத்தால காதுல பித்தால நீ பேசுற. நீ அறிவுபவா சுரீர தலங்க அச்சல் மூணு தண்டனை போட்டு சின்ன கண்ணி பானத்தி மாலை பண்டிகை நீ பேசுற. அப்படி மாசம் தீபாவளி அப்படி கோமாளி நீ பேசுற. கார்த்திகை மாசம் கும்பேசனி நீ பேசுற.
பித்தாரக்கல்லி விறகு போடலாம் கத்தால மொழி கொத்தாடு குத்திட்டாங்க. கந்தாயிக்க கம்பளிச்சாவே தின்ன பையனுக்கு தான் தெங்கிலுத்துன்னு பேசுறேன். பலவல்லு பேசுற வாய்க்கு கேட்றி. அடியே கூட பேச்சு சமாளிக்க முடியாது என்னால. வேலை சேர்ந்தல. வேலைன்னா வேலையை வாங்கிக்கோ. சரி அண்ணாச்சியும் பேசுறேன். சரி உன்னை வீட்டு வேலைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ காலம் காத்தால 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு சாணி போடணும்டி. 4 மணிக்கு. ஏன் அப்ப அந்த வேலை வேணாம். வேலை வேண்டாட்டு போறேன். ஏண்டி என்னடி ஆச்சு? இங்கதான் வேலை. ஏன் அதான் முக்கியமான வேலை. ஏன் என்னது? 4 மணி சாணி போடணும். ஆமா. எனக்கு எப்ப வருதோ அப்பதான் போடுவேன். திடீர்னு 4 மணிக்கு. அப்படி போட்டா எப்படி ஒரு பொம்பளை? அது இந்த குளிர்காலத்துல பனி காலத்துல 4 மணி சாணி வருமா? என்னடி ஏய் அட வீட்டுக்கு முன்னாடி வாசல் இருக்குல்ல, வாசல்ல கூட்டி பெருக்கி பசுந்தானம் போடணும். அட வாசல் கூட்டி பசு மாடு சாணி அப்புறம் நீ போடுற சாணியை சாணி போடணும்னா அப்புறம் என்ன இல்ல முன்னாடி வாசலுக்கு முன்னாடி போடணும். அது போடுவேன். அப்புறம் மாசு கூட்டுவேன், கோலம் போடுவேன், தண்ணி எடுப்பேன், துணி துவைப்பேன், சோறு ஆக்குவேன், குழம்பு வைப்பேன், பருப்பு கடைவேன், பலகாரம் சொல்லுவேன், கடலை புடிச்சு கட்னூல் பெட்டுது, முண்டை பெட்டு சரிப்பட்டது. இத்தனை வேலை செய்வேன். இத்தனை வேலையெல்லாம் முடிச்சிட்டு நீ 10 மணிக்கு மேல சாமானத்தை கழுவுண்டி. ஏன் அந்த சாமான கழுவாம எப்படி வீட்டு வேலைக்கு? நான் அரியா பிள்ளையா இருக்கும் போது எங்க அம்மா கழுவி விட்டது. அதுல இருந்து நான் சாமான கழுவு. தம்பி எங்க புடங்காலிக்கிட்டு தானே கூடு. ஆமா என்னைக்காச்சும் நான் சாமான கழுவி நீ பாத்துருக்கேன். சாமான கழுவ மாட்டேன். ஜல்பு ஜலதோஷம் அவளுக்கு. சாமான கழுவாம எப்படி வீட்டு வேலைக்கு நான் வைப்பேன்? என்ன சாமானம்? ஏன் சாமானா? சோறு திங்கிறமல்ல. ஆமா. அண்டா குண்டா 10 பாத்திரம். அதுதான் அண்டா குண்டா அது கழுவு. 10 பாத்திரம் தேய்க்கணும். 10 பாத்திரம் தேய்ப்பேன். 11 12 தேய்க்க மாட்டேன். ஏதோ ஒன்று தேய்ச்சி போ. அது தேய்ப்பேன். இதுக்கு மேல கூப்பிட கூடாது. உங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன சந்தேகண்டி. கேட்கலாமா வேண்டாமான்னு தோணுது. கேளு. நீயும் ஒரு பொம்பளை நானும் ஒரு பொம்பளை. ஏல நானும் எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு போறேன், மாத்திரை குடிக்கிறேன், மருந்து குடுக்கிறேன், முடி உன்ன மாதிரி வர மாட்டேங்குது. ஆனா இப்படி சுருள் சுருளா அழகழகா வச்சிருக்கிறியே, இது எப்படிதான் வந்தது உனக்கு? அது ஏன் கேட்கற ரகசியமெல்லாம் முக்கியமான ரகசியம். அதனாலதான் உங்ககிட்ட கேட்கற சொல்லு. ஜாம்பு போட்டாலும் அழுக்கு போக மாட்டேங்குது. ஜீவகா போட்டாலும் அழுக்கு போக மாட்டேங்குது. சரியா இல்ல இப்ப வர்றதெல்லாம். அரப்புண்டை போட்டாலும் அழுக்கு. அரப்பு உருண்டை அது போட்டாலும் அழுக்கு போக மாட்டேங்குது. அதெல்லாம் முக்கியமா ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? சந்தையில போய் ஒட்டு கூட எடுத்துட்டு போவேன். ஒட்டு கூட நீங்க திருச்செங்கோடு சந்தைக்கு? சந்தையில போய் சந்தை முடிஞ்சு மக்கிய நாள் போய் மறுநாள் கூட நிறைய பொறிக்கிட்டு வந்து வாசல்ல காய வச்சு ஒரு பொருள் காய்ச்சதுக்கு அப்புறம் உரல்ல போட்டு இடிச்சு மாவு பண்ணிக்கிட்டு நைஸா அரைச்சுக்குவேன். மாவு பண்ணிக்குவேன். ஊத்தும் போது தண்ணி ஊத்தும் போது அரைப்படி மாவு 2 டப்பா தண்ணி. அரைப்படி மாவுக்கு 2 டப்பா தண்ணி. நல்லா கோதுமை மாவட்ட பிசைஞ்சு அப்படி போட்டு பண்ணிக்கிட்டா முடிஞ்சு வரும். ஓ அந்த மாவு எடுத்து தலையில தேய்ச்சோம்னா முடி. அடியே ரொம்ப கேட்கும் போது ஆசையா இருக்குது. எதுன்னு சொன்னா நானும் அந்த மாதிரி தேவைப்படல. என்ன போய் சந்தையில பொறுக்கிட்டு வர்ற? பண்ணி போய்தான் அத எடுத்துக்கிட்டு வந்து இத்தனையும் பண்ணி தலையில தேய்ச்சி இப்படி வருமா? நீ தேய்ச்சி பாரு, நாளையும் முடி இப்படி வரும். கருமோ ஒரு பொம்பளை ஆளை அவளை மூஞ்சி மவரையும் பாரு. பாடால் போகட்டுண்டி. நம்ம இருவரும் மட்டுமையாக போகலாம். சரி என்ன சொல்றேன்? இருக்கும் தெய்வீக சபை. தெய்வீக சபையில் ஆணாய் பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாய் பிறந்த நமது அருமை தாய்மார்கள் அனைவரும் கடலை போல் சுந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நம் கலைக்குழு சார்பாக முதற்கண் பணிவான வணக்கம். இருந்தாலும் சீரான தீப ஒளியும் தெய்வீகம் வாய்ந்த சபையிலே இந்த தினம் அரங்கேற்றம் செய்த நாடகம் என்ன? கந்த புராணத்தில் ஒரு பாகமாக விளங்கி வரக்கூடிய கணவனை கற்க கற்பகவல்லி. இப்படிப்பட்ட நாடகத்திலே நான் வந்தபடியால் நான் யாரு, என் பெயர் என்ன உனக்கு தெரியுமா? அவன மச்சா வீதி ஜனகி என்ன போறேன்?
சொல்றாரு. ஏமாம்மா உட்காரு. அப்புறமேல ஷிஃப்ட்டுக்கு போலாம். ஷிஃப்ட்டு கூப்பிடுறாரு. என்ன மில்லு வேலைக்கு போறீங்களா ரெண்டு பேரும்? ஒரு ஷிஃப்ட் இருக்குது. அம்மம்மா, என் பெயர் தான் சுபாலா தேவி. சுபாலாதேவி. உன் பெயர் என்ன? உன் பேரு? உன் பேர்? ஊர்க்கா? உன்னுடைய பெயர் என்ன? சைலன்ஸ் சைலன்ஸ். உன்னுடைய பெயர் என்ன? என் பேர் இந்த கூட்டத்துல யாரும் வச்சிருக்க முடியாது. ஏன், என்ன பேர் அப்படி? கூட்டம் மட்டும் இல்ல, மதிப்பெரிய மரியாதைக்குரிய அருள்குமார் அவர்களும் சுரேஷ் அவர்களும் உனக்காக 20, எனக்காக 20. எனக்கு 50 ரூபாய், 50 ரூபாய், 40 ரூபாய் வாரி வாரி வழங்குள்ளார். அவர் குடும்பமானது எந்த முகம் சென்றாலும் தங்க முகமாக என்று நிறைகடலாக பாலாறு செல்வமாக வாழ்ந்திருக்க வேண்டும். நாமோ ஜெயம். அம்மம்மா, உன்னுடைய பெயர் என்ன? எங்க என் பேரு இவங்கெல்லாம் கேட்கற லெவல் இல்ல போடுறது. ரவுஸ் பண்ணிட்டு என் பேரு என்கிட்ட சொல்லி ஒரு முறை சொல்லு. அத்து பக்கம் குளிக்க போனா அண்டி பையே என்ன பார்க்கட்டும். அரிசி வாங்க கடைக்கு போனா அல்வா பீச்சே என்ன பார்க்கிறான். கோயிலுக்கு கும்பிட போனா கோவிந்தம் வந்து என்ன பார்க்கிறான். சினிமா போனா இலடிச்சு வில்லியம்ஸ் வந்து பார்க்கிறான். வந்து பார்க்கிறான். பக்கம் குளிக்க போனா அண்டி பையே என்ன பார்க்கிறான். அரிசி வாங்க கடைக்கு போனா அல்வா பீச்சே என்ன பார்க்கிறான். பாக்குறாங்க. 3 மாசம் முன்னாடிதான் நான் 3 ரவிக்க தச்சேனுங்க. தச்சு கொடுத்த தையல்காரன் கூலி வாங்க வந்தானுங்க. மொத்த கணக்கு கேட்டானுங்க, மொத்தம் ஒண்ணு கேட்டானுங்க. எனக்கு ஒண்ணும் தெரியலைங்க மொத்தம் என்னங்க. நான் அத்தை பக்கம் குளிக்க போனா அம்பி பையே என்ன பார்க்கிறா. அரிசி வாங்க கடைக்கு போனா அல்வா பீச்சே என்ன பார்க்கிறா. அப்புறம் இத்தனை பேர் பாக்குறாங்களா? அது மட்டும் வேற கடைக்கு நானும் போனேனுங்க. அங்க கந்தசாமி வந்தானுங்க. கைய புடிச்சு கண்ணை அடிச்சு கட்டி பிடிக்க வந்தானுங்க. சரி, கட்டி பிடிக்க வந்தானுங்க. காதலிக்க சொன்னானுங்க. கண்ணி பொண்ணா இருக்கிறங்க. காதல்னா என்னங்க? அத்து பக்கம் குளிக்க போனா அம்பி பையே என்ன பார்க்கிற. அரிசி வாங்க கடைக்கு போனா அல்வா பீச்சே என்ன பார்க்கிற. இத்தனை பேர் பாக்குறாங்களா? அப்படிப்பட்ட அழகான பேர் தான் என்ன? என் பேரு மினி பஸ் மினியம்மா. மினி பஸ் மினியம்மாவா? பஸ் எந்தெந்த ரூட்ல போகும்? ஓஹோ, யாரடி உங்க மாமா அப்படி பாக்குறாரு? சரி சரி, பஸ் எந்தெந்த ரூட்ல எல்லாம் போகும்? இந்த பஸ் வந்து தார் ரோட்ல பஞ்சாயத்து ரோட்ல ஓடாது. லைசன்ஸ் இல்லாத வண்டி. சோளக்காடு, கம்மங்காடு, குச்சிக்காடு, கரும்பு காடு, பருத்தி காடு, வாழைக்காடு, மஞ்சள் காடு, வரம்புல, வைகல், மூலையில் முடங்கல, சந்தல, பாலத்து கடையில், மூணு கடையில் ரொம்ப அவசரம் மாதிரி தான் விவசாயம் முள்ளு மரப்புல கூட ஓடும். ஓ, இங்கெல்லாம் போகுது வண்டி பஞ்சர் ஆகாது. ஏன்? லப்பூர் டயர் இருந்தா பஞ்சர் ஆகும். அப்புறம் இது கான்பூர் பூதத்தோல் பஞ்சர் ஆகாது. டிக்கெட் சமாச்சாரம் எல்லாம் எப்படி? டிக்கெட் ஆளு பொறுத்து. எப்படி? இது மாதிரி டிக்கெட் ஏறினா 10 பைசா 5 பைசா. யாரு? அந்த சின்ன குஞ்சி. ஏன்னு கேளு. அவங்க 2 கிலோ கேரிங் பிடிச்சி ஓட்ட தெரியும். ஆறு மட்டும் அமைச்சிட்டு போயிருவாங்க. வயசு பசங்க இருக்கிறாங்க, மைனர் பசங்க. அந்த மாதிரி குரூப் இது மாதிரி அவங்களுக்கெல்லாம் 100, 200, 250, 300 கூட வேணும். 300, 400 கூட ரேட்டு. என்ன காரணம்? அவங்க கல்லு முள்ளுன்னு பார்க்க மாட்டாங்க, குண்டு குள்ளின்னு பார்க்க மாட்டாங்க, பிஜிகாடு நல்லா பார்க்க மாட்டாங்க. வண்டி சிக்குனா போதும், டாப் கீர்ல கிர்ன்னு காட்டும். ஆனா வயசானவங்களுக்கு 1 ரூபா 1 என்னன்னு சடார்னு அப்படி ரேட்டு குறைச்சிட்ட? அது பரவாயில்ல. ஏன்
கோட்டரார கட்டிங் அடிச்சுக்குவாங்க. வெடி வெடி அவசரம் இல்லாம பொறுமையா நிதானமா லோடக்கு 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 ஓடுவாங்க. தேமானமா பிரச்சனை இல்ல. வண்டி பெட்ரோலா கேஸா எப்படி டீசல் அடிச்சுக்கியா? டீசல் பெட்ரோல் சீமெண்ட் எல்லாம் ஊத்துனா இந்த வண்டி ஓடாது, பகஞ்சு போயிருப்பாங்க. அதெல்லாம் ஏறவங்களே அடியாயில் ஊத்திட்டு போயிருவாங்க. ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் 1/2 லிட்டர் ஊத்துவாங்க. அது ஏறதுக்கு தகுந்த மாதிரி தான். சரி சரி சரி. என் பெயர் சுபாலா தேவி. இருந்தாலும் இங்க பாத்தியே எனக்கு கல்யாணம் நடந்தது. அப்படியா? மாலையிட்ட மன்னவர் யாரு? மாலையிட்ட மன்னவர் யார் தெரியுமா? மலமுடி தாடி என்னடி எங்க வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு ஆமா கறி எடுத்தாக்கணும். கருப்பு டி ஷர்ட்டா? சரி 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 சரி. அடியே தென் திசையை ஆண்டு வரக்கூடிய என் கணவர் பெயர் தான் யமன் தர்மன். யமன் உயிர்களை கவரக்கூடிய யமன். உண்மைதான். என் கணவரை பார்க்க போகலாம். துணியெல்லாம் இருக்குது, துவைச்சு போடு. துணி அங்க இருக்குது. கையல்ல துணி அங்க அழுக்கு கூட இருக்கும். அப்படியா? கையல்ல திவ்ய பொற்பாதத்திற்கு மல்லிகை முல்லிகை மட்டுமே மறிக்கொழுந்து பாரிஜாதம் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான வாசனாதி மலர்களை எல்லாம் பறித்து வந்து தண்ணீரால் பாதம் கழுவி பொட்டாடையால் நீர் துடைத்து தங்கள் மலராடு போற்றி செய்கிறேன்.